சொன்னது புள்ளிமான். சூரியன் சற்று யோசித்து, சரி, அப்படி என்றால் நான் ஒரு போட்டி வைக்கின்றேன். அதோ அங்கு ஒரு மரம் இருக்கின்றது, பாருங்கள். உங்களில் யார் முதலில் அந்த மரத்தை தொடுகின்றார்களோ அவர்கள்தான் திறமையானவர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு நான் ஒரு பரிசும் தருவேன் என்று சொன்னது சூரியன். சூரியன் பரிசு தருவதாக சொன்னதும் 2 புள்ளிமான்களும் ஓடத் தொடங்கியது. ஆனால் 2 புள்ளிமான்களும் மரத்தை தொடாமல் நின்று கொண்டிருந்தது. சூரியன் கேட்டது, ஏன் இருவரும் மரத்தை தொடாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டது. ஒரு புள்ளிமான் சொன்னது, என் நண்பனுக்கு நான் விட்டு கொடுத்து விட்டேன் என்று சொன்னது. இன்னொரு புள்ளிமான் சொன்னது, நானும் என் நண்பனுக்கு விட்டு கொடுத்து விட்டேன் என்று சொன்னது. இதை கேட்ட பெரிதும் மகிழ்ச்சி கொண்டது சூரியன். அழகான 2 புள்ளிமான்களே, உங்களுடைய ஒற்றுமையை பார்த்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீங்கள் இருவரும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு வானவில் பரிசாக தருகின்றேன். நீங்கள் எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் வானத்திலே வருக என்று சொன்னால் போதும். வானத்தில் அழகான வானவில் தோன்றும். நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சூரியன் மறைந்தது. மான்கள் 2ம் மகிழ்ந்தன. அதற்கு விருப்பமான நேரத்தில் வானவில்லை வர சொல்லி பார்த்து பார்த்து மகிழ்ந்தது. இதனுடைய நீதி, நண்பர்களே, விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும்.